கீழமை நீதிமன்றங்கள் கொடுக்கிற தண்டனைகளை உச்ச நீதிமன்றம் பெரும்பான்மையான வழக்குகளை உறுதி செஞ்சுட்டு இருக்குது. இப்போ இது அரிதான வழக்குகள். இப்போ டெத் பெனால்டி கொடுக்குறாங்கன்னா மரண தண்டனையை இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நம்மளே பெருசா ஏற்கல, நாமளே அப்போஸா இருக்கோம். அரிதான வழக்குல தான் கொடுக்கும்போது அப்படி மரண தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளை வந்து ஸ்பெஷலா விசாரிக்கணும் உச்ச நீதிமன்றம். அது மர்சி அடிப்படையில் இல்ல. இவன் வந்து ஒரு சின்ன பெண்ண போக்சோ வழக்கு, இது போக்சோ வழக்குன்னு போது இங்க நம்ம மர்சியை காட்ட வேண்டியது இல்ல. பார்க்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, இங்க தமிழ்நாட்டுல நடந்ததுனால நம்ம என்ன நினைக்கிறோம், இங்க ஒரு குற்றவாளி பண்ணிருக்கான், ஒரு சின்ன குழந்தை பண்ணிருக்கான், இவன் தான் பண்ணிருக்கான், அவங்க அம்மாவையும் கொண்டு இருக்கான் அப்படின்னும் போது அவன் முகம் எல்லாருக்கும் பதிவாயிடுச்சு. அந்த வழக்கு எல்லாரும் கவனிக்கிறாங்கன்னும் போது இங்க இருக்கிற போக்சோ வழக்குல இவ்வளவு ஆண்டு காலத்துக்குள்ள இவ்வளவு 6 மாதத்துக்குள்ள தண்டனை அளிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பிரஷர் இருக்கு. இந்த பிரஷரும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் என்ன கேட்டா. பண்ணாலும் இவங்க என்ன பண்ணாங்க, சமூகம் உற்று நோக்குது, காவல்துறை பிரஷர், இவங்க வந்து என்ன பண்ணோம்னா சீக்கிரம் விரைந்து முடிக்கணும் ஹரிபரியா பிடி ஜஸ்டிஸ்ல இவங்க பண்ணதுனால இவன் மேல சரியா இவங்க ஆதாரங்களை சரியா காவல்துறை சேகரிக்கல. இருந்தாலும் இருக்கின்ற ஆதாரங்களும் இங்க நடக்கின்ற சூழல்களையும் பொறுத்து இங்க இருக்கிற நீதிமன்றங்கள் சரி குற்றவாளின்னு அவனும் ஒத்துன்னு இருக்கான். ஆரம்பத்துல வந்து பயந்து ஒத்துன்னு இருக்கான். உள்ள போன பிறகு அவன் தேறி போயிருக்கான். குற்றவாளிகளோட பழகும் போது தேறிட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணி அவன் பேசும்போது ஜாமீன்ல வரும்போதும் தப்பிப்பதற்கான எல்லா சைக்காலஜிக்கலா அவன், அதாவது ஒரு வழக்கறிஞரோட அதிகமா பேசுறாங்க அவன் லா பாயிண்ட்ஸ் எல்லாம்.